நம்ம 2 பேரும் உன் சொந்த பந்தத்தோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை காட்டு பார்க்கலாம். நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். அதான் ஆல்பம் எரிஞ்சிருச்சுன்னு சொல்றேன்ல. ஸ்டுடியோ ஐயா அவங்க கிட்ட வேற காப்பி இல்லையா, டெலீட் ஆயிடுச்சு. அப்படியா? அந்த ஸ்டுடியோவோட அட்ரஸ் கூட நாங்க விசாரிச்சுக்கிறோம். இப்போ இப்போ அந்த ஸ்டுடியோ இல்லங்கய்யா, மூடிட்டு போயிட்டாங்க. உண்மையை ஒரு தடவை சொன்னா போதும், ஆனா போய் சொல்ல சொல்ல புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நீ இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் போய் சொல்றேனா? நீ தான் போய் சொல்ற. நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புரோகிதரையே நான் சாட்சி சொல்ல வச்சிருக்கேன். கவலைப்படாத, அடுத்த அவருதான். ஐயா, அந்த புரோகிதர் கிட்டயும் சில கேள்வி கேட்கணும். நீ கிராஸ் பண்ணி கேள்வி கேட்கற அதானே? கவலையே படாத, புரோகிதர் சிவசுப்பிரமணியத்தை நானே கூப்பிட்டுறேன். புரோகிதர் சிவசுப்பிரமணியம் 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 வந்துட்டாரு. ஹலோ ஐயா, உங்க வேலைய நான் பார்த்துட்டேன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். நீங்க நின்னபடியே தாராளமா தூங்கலாம், அதுவும் கண்ணை மூடிட்டே தூங்கலாம். பர்மிஷன் கிராண்டட். நன்றிங்க ஐயா. வணக்கங்க ஐயா. நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? தலைமுறை தலைமுறையா எங்க குடும்ப தொழிலே இதாமா. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? அது கணக்கே இல்லம்மா. எல்லா முகூர்த்த நாள்லயும் நான் ரொம்ப பிஸியா தான் இருப்பேன். நீங்க கல்யாணம் பண்ணி வச்சவங்க எல்லாம் உங்க 2 பேரை தவிர எல்லாரும் சேமமா இருக்காங்க. முகூர்த்த நேரம் இல்லாத மத்த நாள்ல என்ன பண்ணுவீங்க? மத்த நாள்ல கோவில் யாகம், பூஜை, கணபதி ஹோமம் இந்த மாதிரி போயிடுவேன். ஒரு நாள் கூட சும்மா இருக்க மாட்டேன். அப்படியா? என்னென்ன ஹோமம் பண்ணுவீங்க? அது ஏமா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? விட்டா கோர்ட்ல ஹோமம் எல்லாம் பண்ண சொல்லுவீங்க போல இருக்கு. ஐயா, மிஸ்டர் மூர்த்தி. ஐயா இல்லங்க ஐயா, இந்த பொண்ணு விட்டா மந்திரம் சொல்ல சொல்லுவாங்க போல இருக்க. கரெக்டா சொன்னீங்க. அதத்தான் இப்ப சொல்ல போறேன். சாமி, கணபதி ஹோமம் பண்ணுங்க பார்க்கலாம். அது 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 அதுன்னு என்ன பார்த்தா எப்படி? கணபதி ஹோமம் நீங்க தான் போய் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. புரியலையா? நீங்க தான் வருஷம் முழுக்க பிஸியா இருக்கிற புரோகிதராச்சே, உங்களுக்கு தெரியாத மந்திரமா? கணபதி ஹோமம்க்கு என்ன மந்திரத்தை சொல்லுவீங்களோ அத சொல்லுங்க. இப்படி திடுதிப்புன்னு கேட்டா எப்படி? ஏன், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெட்டர் போட்டு அனுமதி வாங்கணுமா? என்ன சாமி நீங்க பல தலைமுறையா இதுதான் உங்க தொழில்னு சொல்றீங்க. எந்த மந்திரத்தை கேட்டாலும் பட்டுன்னு அருவி மாதிரி கொட்ட வேணாம். ஓம் மகா கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே. ஓம் மகா கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் மகா கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் ஓம் கணபதியே நமக. என்னது வேலை இல்லாதவனுக்கு ஏதோ சம்பளம் பேசி கூப்பிட்டு வந்து சுவாகா சொல்ல சொன்ன மாதிரியே இருக்கு. நமக்கானே போயிட்டு இருக்கீங்க. இதுக்கு எவ்வளவு பேமெண்ட்? ஒரு சிங்கிள் கால் ஷீட்னா 1500 ரூபாங்கய்யா. ராத்திரி வரைக்கும் போனா 2500 ரூபாங்கய்யா. ஜூனியர் ஆர்டிஸ்டா? ஆமாங்கய்யா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் கால் ஷீட் வாயில வந்துருச்சே. இதை பாருங்க, நடிக்க வர தப்பு இல்லை, ஆனா வந்தா கேரக்டர் என்னன்னு ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டு வரணும். புரியுறதோ? அடுத்த வாட்டி மந்திரத்தை கரெக்டா படிச்சுட்டு வந்துடுறேங்கய்யா. சரி, அப்போ புறப்படுங்க. நன்றிங்கய்யா. ஏங்க மூர்த்தி, ஐயா என் கோர்ட்டுக்கு இந்த மாதிரி பொய் சாட்சியெல்லாம் செட்டப் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு அது கஷ்டமா தோணல? எனக்கே தெரியாதுங்க ஐயா. ஆனா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது என்னமோ உண்மையா? அப்படி கல்யாணம் நடந்து உண்மைன்னா அந்த புரோகிதரை நீ கூட்டு வந்திருக்கணும். எதுக்காக இப்படி சப்ஸ்டியூட் எல்லாம் செட் பண்ணி கூட்டு வந்தீங்க? அப்படிலாம் இல்லங்க ஐயா. இல்ல அப்படிதான். உட்காருங்க. இத பாரு வித்யா,
போட்டோ பொய்யா இருக்கலாம். ப்ரோ என்னது மாப்பிள்ளைன்னு என்னோட பேர் போட்டிருக்கு. பொண்ணு ஜில் ஜில் ரமா ரமணியா, வேற வில்லங்கமா இருக்கு. என்னம்மா இது? ஆமாங்கய்யா, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் போன மாசம் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு. அந்த சர்டிபிகேட் தான் இது. என்னம்மா இது? நான் தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டாமா? என் பொண்டாட்டிக்கு இந்த சர்டிபிகேட் எல்லாம் கிடைச்சதுன்னா என்ன போட்டு தள்ளிட மாட்டா? ஐயா, அது ஒரு ஃபேக் சர்டிபிகேட். ரஞ்சித் கொடுத்ததும் அதே மாதிரி ஒரு ஃபேக் சர்டிபிகேட் தான். வித்யாவுக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ணி அது பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி செட் பண்ணி உங்க முன்னாடி வச்சிருக்காங்க. ஆமா, இவ்வளவு கிரிமினலா இதெல்லாம் யார் ரெடி பண்ணாங்க? இதோ நிக்கிறானே ரஞ்சித், இவனோட ஃப்ரெண்டு தாங்க அவன். பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் மார்க் ஷீட்டுக்கும் இப்படி கவர்மெண்டோட எல்லா சர்டிபிகேட்டுக்கும் டூப்ளிகேட் ரெடி பண்ணி தரது அவன் தான். அவன் அதுக்குன்னு ஒரு தனி கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவன் மூலமா தான் இந்த சர்டிபிகேட்லாம் இவன் ரெடி பண்ணியிருக்கான். ஐயா, நாங்கள் இப்போ அவனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஐயா, அவன் எப்படிப்பட்ட ஆள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை நான் ரெடி பண்ணி வாங்கினேன். ஐயோ, கொஞ்சம் ஏமாந்தா நல்ல குடும்பத்தையெல்லாம் குண்டு வச்சு அடியோட தொலைச்சிருவாங்க போல இருக்க. நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். ஏங்க, இந்த ஃப்ராடுகள்லாம் எங்க இருக்காங்கன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? போலீஸ் அவனை பிடிச்சாச்சுங்கய்யா. அவனை போலீஸ் கூட்டு வந்துட்டாங்க. கோர்ட்டுக்கு வெளில தான் நிற்கிறான். முதல்ல இந்த ஃப்ராடை கொண்டு வர சொல்லுங்க. சார், அவனை கூட்டு வாங்க. டேய், சொல்றா. ஐயா, நான் தான் ஏன் போலீஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்தேன். யோ போலீஸ், இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு முதல்ல உள்ள தள்ளியிருக்கீங்க. நல்ல வேலை இவங்க தயவால இவன் கிடைச்சான். இல்லைன்னா இன்னும் எத்தனை பேர் லைஃப் இவன் ஸ்பாயில் பண்ணியிருப்பான். முதல்ல இவனை கூட்டு போய் உள்ள தள்ளியா. சரிங்கய்யா, செஞ்சுறீங்க. வாங்க. ஏங்க மூர்த்தி, ஐயா, என்னங்க இது? உங்க மேல இவ்வளவு நாள் ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தேன். ஆனா இவ்வளவு கிரிமினலான ஆளுகள்லாம் உங்க கிளைண்டா இருக்காங்களே. சேச்சா. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஐயா. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனங்க டாக்டர்களை கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா போலீஸு, கோர்ட்டு, உங்களை எங்களை மாதிரி ஆளுகளை தான் நம்புறாங்க. நம்மளே இவ்வளவு தப்பு தவறமா நடந்துக்கிட்டோம்னா அப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறி போகும். இல்லைங்க ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. இந்த பொண்ணு வித்யா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததால அவளால் சரியா படிக்க முடியல. ஆனா படிப்பறிவு இல்லைன்னா கூட பொது அறிவு, அனுபவம் அதை வச்சு எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியுமோ அப்படி செயல்பட்டு வாதாடுறதுல தன்னுடைய திறமையை காமிச்சு இந்த கேஸில் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்காக இந்த நீதிமன்றம் அவங்கள மனமாற பாராட்டு. என்னால வாதாட முடியும்னு எனக்கே தெரியாதுங்கய்யா. எனக்கு நம்பிக்கை கொடுத்தது, என்னை இந்த அளவுக்கு பேச வச்சது வேதாம்மா தான். அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். படிக்காத உன்னையே அந்த வேதாம்மா இந்த அளவுக்கு டேலண்டாக மாற்றிருக்காங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே அந்த வேதாம்மாவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறதோட நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கோம்.
இல்லையா ஏ எங்க ஓடுற மேலே ஏறு நில்ல ஓ இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 420 படி ஒரு பெண்ணை ஏமாற்றிய குற்றத்திற்காகவும் போலி ஆவணங்களை தயாரித்ததற்காகவும் ரஞ்சித்திற்கு அதிகபட்ச தண்டனையாக 7 வருடம் சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணலனா இந்நேரம் என் வாழ்க்கையே தலைகீழா மாறி இருக்கும். கோர்ட்ல நான் போய் சொன்னது என் தொழிலுக்கு வேணா விரோதமா இருக்கலாம், ஆனா என் மனசாட்சிக்கு அது விரோதமா தெரியல. சில பொண்ணுங்க கல்யாணம் ஆன 2வது நாள்லயே கட்டின புருஷனை அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ இந்த நேரத்துல கூட உன் புருஷன் அவங்க அம்மாவோட பாசத்தை இழந்துடக்கூடாதுன்னு என் காலில் விழுந்த பாத்தியா? உன் மனசு யாருக்குமே வராது வித்யா. உனக்கு சப்போர்ட் பண்ணதை நான் பெருமையா நினைக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கேஸ் என் கவனத்துக்கு வந்ததுமே நீ யாரு, சஞ்சய் யாரு, நீ என்ன காரணத்துக்காக இந்த ஊருக்கு வந்திருக்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். தான் வீட்டு வேலைக்காரி கூட ஒரு டிகிரி படிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வேதவள்ளி அம்மா. அப்படிப்பட்டவங்களுக்கு 4 எழுத்து கூட படிக்காத ஒரு கிராமத்து பொண்ணு மருமகளா வந்திருக்கான்னா அவங்களால தாங்கிக்க முடியாது, ஜீரணமும் பண்ணிக்க மாட்டாங்க. அதனாலதான் நீ கல்யாணத்தை மறைச்சு தாலியை மறைச்சு வேலைக்காரி மாதிரி நாடகம் மாட்டிட்டு இருந்த. இப்படியெல்லாம் பண்ண ஒரு பொய் தான் உன்னை இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கு. இதுல இருந்து உன்னை நிவர்த்தி பண்ணுங்கிறதுக்காக நான் அந்த தாலி மேட்டையை கையில் எடுத்தேன். இது நீ கட்டின தாலி. இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் உன் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாது சஞ்சய். இங்க பார்த்தா ஜட்ஜு கிட்ட உங்களுக்கு கல்யாண விஷயத்தை சொல்லியிருந்தா அடுத்த நொடி அந்த கேஸ் ஒண்ணுமில்லாம போயிருக்கோம். ஆனா அந்த போலீஸ்காரி உன் மேல பாவப்பட்டு தாலி மேட்டரையே மறைச்சிட்டா. இல்லன்னா உனக்கு கல்யாணமானதும் சஞ்சய் தான் உன் புருஷங்கிறதும் இந்த ஊருக்கே வெட்ட வெளிச்சமாயிருக்கும். ஆனா என் புருஷன்
அவர் அம்மாவோட பாசத்தை இழந்திருப்பாருங்கயா. அம்மாவையும் புள்ளையும் பிரிச்சுட்டு நான் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? அப்படி ஒண்ணு நடக்க கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ போராடினேன். எல்லாம் கரெக்ட் தான்மா. இருந்தாலும் கல்யாணத்தை மறைச்சது, தாலியை மறைச்சது, வேலைக்காரி நாடகம் ஆனது, இதெல்லாம் பொய் தானே. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் யாருக்கும் தீங்கு இல்லாம ஒருத்தருக்கு நல்லது மட்டுமே நடக்கும்னா பொய்யும் உண்மைக்கு சமம்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருங்கயா. என்னம்மா இது, படிக்கவே இல்லைன்னு சொன்ன, எனக்கே தகராறான ஒரு திருக்குறளை இவ்வளவு பக்காவா சொல்லிட்டு இருக்க. ஐயா, நான் அவளை டுட்டோரியல்ல சேர்த்து படிக்க வச்சிட்டு இருக்கேங்க ஐயா. ஆக மொத்தம் 2 பேருமே ஒரு முடிவோட தான் இருக்கீங்க இல்ல? ஐயா, ஒரு படிச்ச பொண்ணை எனக்கு கட்டி வைக்கணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. வித்யா கிட்ட படிப்பு தவிர வேற எந்த குறையும் இல்லை. அதான் அவளை படிக்க வச்சு அம்மாவுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு அதுக்கப்புறமா உண்மையை சொல்லலாம்னு இருக்கேன். எல்லாம் சரிதான்ப்பா. ஆனா அதுக்குள்ள உங்க அம்மா இன்னொரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிட்டாங்கன்னா? ஐயா, அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நானே முன்னாடி போய் உண்மையை சொல்லி என் பேத்தி வாழ்க்கையை காப்பாத்திடுவேன் ஐயா. சந்தோஷம்யா. இப்பவும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாம்மா. ஒரு பொய் 100 குட்டி பொய்களை போடும். ஆனா உண்மை 100 குட்டி பொய்கள் இல்ல, 1000 குட்டி பொய்கள் இருந்தாலும் அதை அழிச்சு அது இருந்த சுவடே இல்லாம பண்ணிடும். ரொம்ப நாள் டைம் எடுத்துக்க வேண்டாம். கூடிய சீக்கிரமே அவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாடுறதுக்கு பாருங்க. சரிங்கய்யா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. எல்லா வளமும் பெற்று நல்ல நலமோட 100 ஆண்டு காலம் வாழணும். வணக்கம், வரேன். ரொம்ப நன்றி. சரி. அம்மா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யாரு போன்ல? புது நம்பரா இருக்குமா? அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சரிம்மா. ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்க. வேதா மேடமா? ஆமா, நீங்க? மேடம், நான் செல்வகுமார் சாரோட ஜூனியர் அட்வொகேட் பேசுறேன் மேடம், ஜார்ஜ். ஓ, சொல்லுங்க ஜார்ஜ். மேடம், இன்னைக்கு கோர்ட்ல உங்க வீட்ல வேலை செய்யற பொண்ணோட கேஸ் வந்துச்சு மேடம். லாயர் யாருமே வேணாம்னு சொல்லி அவங்களே வாதாடினாங்க. பார்க்க கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கு, அவங்களால என்ன முடியும்னு எல்லாரும் ஏளனமா பார்த்தாங்க மேடம். அப்படி பார்த்த எல்லாரும் முகத்திலையும் அவங்க கரிய பூசிட்டாங்க மேடம். சான்ஸே இல்லை மேடம். எக்ஸ்பீரியன்ஸான லாயர் மாதிரி வாதாடி அந்த கேஸை வின் பண்ணிட்டாங்க மேடம். ஜட்ஜே பாராட்டினார்னா பாத்துக்கங்களேன். கோர்ட்டு முழுக்க இன்னைக்கு அந்த பொண்ணை பத்தி தான் பேசிக்கிறாங்க. இவ்வளவு திறமையா வாதாடி இந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கு யாரு காரணம்னு கேட்டதுக்கு அவங்க உங்க பேரை தான் மேடம் சொன்னாங்க.